வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் குலாப் ஜாமுன் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி பண்ணுறதுக்கு இங்கே 200 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஈரப்பதமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாவை பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுன் உடையாமல் வரதுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இந்த சிரப்புக்காக எவ்வளோ சர்க்கரை எடுத்தனோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு சிறப்பு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஃபைனலாக நான் வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பால்ஸ் எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் இந்த மாதிரி சின்னதாக பால் போட்டால் ஸ்லோவாக எந்திரிச்சு வரணும். ஆயிலோட ஹீட் கரெக்டாக இருக்குது. ஸோ 1 by 1 பால்ஸை போட்டுக்கலாம். உங்களுக்கு குலாப் ஜாமுனில் கிராக்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஆயிலோட ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிராக்ஸே விழுகாது. பால்ஸ் எல்லாம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. குலாப் ஜாமுனோட உள்ளேயும் நல்லா வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா குலாப் ஜாமுனை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் குலாப் ஜாமுனோட எல்லா சைடும் சேம் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி குலாப் ஜாமுன் லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஆயிலேருந்து பால்ஸை எடுத்த உடனேவே நீங்கள் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாமுன்ஸை சிரப்பில் ஆட் பண்ணும்போது சிரப்பு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாமுன்ஸை 30 நிமிஷம் மட்டும் சுகர் சிரப்பில் ஊற வச்சாலே போதும். ஜாமுன்ஸ் உங்களுக்கு உடையாமல் இருக்கணும்னா ஜாமுன்ஸ் ஊறினதுக்கப்புறமா சுகர் சிரப்லேருந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.